2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது ராஜா, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, இதிலிருந்து தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். முதலாவது இதற்குரியதான சரித்திரத்தை நாம் தெரிந்து கொள்ளுவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய சொல்லை கேட்காமல் பாவம் செய்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? பாவம். யாருடைய சொல்லை கேட்காமல்? ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்காமல் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். அவர்கள் இப்படி பாவம் செய்ததினாலே ஆண்டவர் நேபுகாத் என்கிற பாபிலோனிய ராஜாவின் கையில் அவர்களை அடிமைகளாக ஒப்பு கொடுத்தார். அப்படி நேபுகாத் நேச்சார் இஸ்ரவேல் தேசத்திலே வந்து ஒரு பெரிய யுத்தத்தை நடத்தினான். இந்த யுத்தத்திலே இஸ்ரவேலர்கள் தோற்றார்கள். இந்த இஸ்ரவேலர்கள் அந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் ராஜாவிடத்தில் தோற்றதற்கான காரணம் என்ன? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. பாவம் செய்தபடினாலே அவர்கள் நேபுகாத் நேச்சாரிடத்தில் தோற்று போனார்கள். பாவம் செய்யாமல் இருந்திருந்தால் நேபுகாத் நேச்சாரிடத்திலே தோற்று போகிறதற்கு பதிலாக வெற்றி அடைந்திருப்பார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில வெற்றி வேண்டுமானால் பாவம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. வெற்றி வேண்டுமானால் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. எப்படி பாவம் செய்யக்கூடாது என்றால், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகிறது பாவம். தேவனுடைய கட்டளைகளை மீறுகிறதே பாவம். ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தை எப்பொழுது நாம் மீறி நடக்கிறோமோ அப்பொழுது பாவம் செய்வோம். அப்படி பாவம் செய்தால் நாம் தோற்று போவோம். பாவம் செய்யாமல் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடந்தால் நம்மை தோற்கடிக்க யாராலும் முடியாது. இப்ப வெற்றி வேணுமா? பரீட்சையில வெற்றி வேணுமா? நீங்க ஆண்டவருக்கு பிரியமா, அவருடைய வார்த்தைக்கு பிரியமா நீங்க நடந்தா ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி கொடுவார். ஆண்டவரே கொடுப்பார். வாழ்க்கையில வெற்றி வேண்டுமா? நீங்கள் ஆண்டவருடைய கட்டளைகளின்படி செய்தால் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வெற்றி கொடுப்பார். நீங்க ஆண்டவருடைய கட்டளைகளின்படி செய்யலன்னா தோல்விதான் அடைவோம். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கட்டளைகளின்படி நான் செய்தால் கண்டிப்பாக வெற்றி அடைவோம். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப வெற்றி எங்கே இருக்கிறது? வெற்றி நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிறதுல தான் வெற்றி இருக்கிறது. நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்காவிட்டால் ஆண்டவர் வெற்றியை கொடுக்க மாட்டார். அவரால் நமக்கு வெற்றியை கொடுக்க முடியும், அவரால் முடியும். ஆனால் நம்முடைய பாவம் நம்முடைய வெற்றியை தடுக்கிறது. நம்முடைய பாவம் நமக்கு தோல்வியை கொண்டு வருகிறது. பாவம் என்றால் கர்த்தருடைய கட்டளைகளை, வசனத்தை மீறி நடப்பதுதான் பாவம். இதைதான் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தபடினால் பாபிலோனின் ராஜா இஸ்ரவேலரை அடிமைகளாக கொண்டு போனது மட்டுமல்ல, இவன் என்ன செய்தான் என்றால், ஆண்டவர் கொடுத்த தேசம் இஸ்ரவேல் தேசம், அந்த கானான் தேசத்தை இஸ்ரவேலருக்கு யார் கொடுத்தது? யாருமா ஸ்வீட்டி வந்திருக்க? யாருமா ஸ்வீட்டி கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்த தேசம். ஆண்டவர் கொடுத்த தேசம். ஆண்டவர் கொடுத்த தேசத்திலே அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். ஆண்டவர் கொடுத்த தேசம். உண்மையாலுமே இப்ப நீங்க சொல்லணும், இப்போ உங்க வீடு, உங்கள் நிலங்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் கணவன்மார், மனைவிமார், தாய்மார், உங்களுக்குள்ள பொருட்கள், இவைகளெல்லாம் யார் உங்களுக்கு கொடுத்தது? தேவனே கொடுத்தார். யாருமா கொடுத்தது? தேவன் கொடுத்தது. இந்த தேவன் கொடுத்தது
அது உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக, நிரந்தரமாய் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால், நிரந்தரமாய் அது உங்களுக்கு உங்கள் வீடோ, உங்கள் பணமோ, உங்க பொருளோ, அல்லது உங்கள் பிள்ளைகளோ, உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் நிரந்தரமா உங்ககிட்ட தங்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஆண்டவருடைய கட்டளைகளின்படி செய்யணும். உங்க ஆசீர்வாதம் உங்களிடத்தில் நிரந்தரமா தங்கணும்னா ஆண்டவருடைய, ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், உங்களுக்கு வெற்றி வேணும்னா ஆண்டவருடைய கட்டளையின்படி செய்யணும். உங்களுக்கு தோல்வி வரக்கூடாதுன்னா ஆண்டவருடைய கட்டளைகளின்படி செய்யணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் பொருட்களோ, பணமோ, வீடோ, ஆஸ்தியோ, அந்தஸ்தோ ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய கட்டளைகளின்படி செய்யணும். இவர்கள் இதை செய்யாததனாலே எதிரி வந்து இவர்களை அடிமையாய் கொண்டு போனது மட்டுமல்ல, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த கானான் தேசத்தையும், அந்த எருசலேம் நகரத்தையும், யூதேயா பட்டணத்தையும் எதிரி வந்து இடித்து போட்டான். எல்லாவற்றையும் தீ வைத்து கொளுத்து விட்டான். ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. ஆண்டவர் கொடுத்ததையே ஆண்டவர் கெடுத்து விட்டார். ஆண்டவர் கெடுக்கும்படி விட்டு விட்டார். ஆண்டவர் கொடுத்ததுதான். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் நம்மிடத்தில் தங்க வேண்டுமானால் ஆண்டவருடைய கட்டளைகளின்படி செய்யணும். இல்லாவிட்டால் எல்லாம் என்ன செஞ்சிடும்? கெட்டு போயிடும். எல்லாம் என்ன போயிடும்? கெட்டு போயிடும். ஏங்க, ஆண்டவர் நம்ம கொடுத்த ஆசீர்வாதம் கெட்டு போகணுமா? போகக்கூடாதுன்னு சொல்றவங்க அல்லையே சொல்லுங்க. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன பண்ணக்கூடாது? அது கெட்டு போகக்கூடாது. அது வேலையா இருந்தாலும் சரி, அது வீடா இருந்தாலும் சரி, அது எதுவா இருந்தாலும் சரி, அது கெட்டு போகவே கூடாது. அது பாழாய் போகவே கூடாது. அது பாழாய் போகவே கூடாது. அது வீணாய் போகவே கூடாது. அந்த ஆசீர்வாதம் ஒரு சின்ன கர்ச்சிப்புனா கூட அது வீணாய் போக கூடாது. அல்லேலூயா. ஒரு வண்டியானாலும் கூட அது வீணா என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அதுல நஷ்டம் வரவே கூடாது. அதுல நஷ்டம் வரவே கூடாது. யாருக்கு வராது என்றால் கர்த்தருடைய கட்டளையின்படி செய்கிறவர்களுக்கு வராது. அல்லேலூயா. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், அவன் தீ கொளுத்து விட்டு போய்விட்டான். எல்லாரையும் அடிமைகளாய் கொண்டு போய்விட்டான். சொந்த தேசத்துல, சொந்த இடத்துல இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். சொந்த இடத்துல ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்துல இருக்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷம். அதுக்கு பதிலா இப்ப அடிமையாய் போய்விட்டார்கள். அந்நிய தேசத்திலே போய் அங்கே அடிமைகளாய் இருக்கிறார்கள். ஆனா சொந்த இடம் என்ன ஆச்சுன்னே தெரியல. சொந்த ஊர் என்ன ஆச்சுன்னு தெரியல. இவர்கள் சொந்த இடத்தை நினைத்து பார்க்கிறார்கள், ஆனால் போக முடியாது. சொந்த இடத்தை நினைத்து பார்க்கிறார்கள், ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்டதான நேரத்தில் தான் ஒரு சிலர் மட்டும் இஸ்ரவேல் தேசத்தில் தங்கியிருந்தார்கள். ஏழைகளும், இல்லாதவர்களும், எளியவர்களும், கஷ்டப்படுகிறவர்களும் அங்கே தங்கியிருந்தவர்கள் சிலர் பாபிலோனுக்கு வந்தார்கள். அப்படி பாபிலோனுக்கு வந்த பொழுது இந்த நெகேமியா என்கிற மனுஷன் எருசலேமை பற்றியும் இஸ்ரவேல் தேசத்தை பற்றியும் விசாரிக்கிறான். நம்முடைய நாடு எப்படி இருக்கிறது, நம்முடைய தேசம் எப்படி இருக்கிறது, நம்முடைய நகரம் எப்படி இருக்கிறது என்று விசாரிக்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், எல்லாம் பாழாய் போய் கிடக்கிறது, எல்லாம் இடிக்கப்பட்டு போய் கிடக்கிறது, எல்லாம் நாசமாய் போய் கிடக்கிறது, எல்லாம் அழிந்து போய் கிடக்கிறது என்று இந்த நெகேமியாவுக்கு சொன்ன பொழுது நெகேமியாவுக்கு பயங்கரமான துக்கம், பயங்கரமான வேதனை, பயங்கரமான வேதனை, பயங்கர வேதனை, பயங்கர துக்கம், சொல்ல முடியாத துக்கம். ஏனென்றால் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்த தேசம் பாழாய் போய்விட்டது.
இப்பொழுது நான் உங்களுக்கு இதிலிருந்து ஒரு சத்தியத்தை சொல்லுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு ஒருவேளை கெட்டு போய் இருந்தால், உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் பாழாய் போய் இருந்தால், உங்களுக்கென்று கொடுக்கப்பட்டதான அந்த நன்மை கெடுக்கப்பட்டிருந்தால், வீடோ பணமோ பொருளோ ஆசையோ அல்லது துணியோ அல்லது வேற எதுவாவது கெடுக்கப்பட்டு இருந்தால், இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? அதை தான் நான் சொல்றேன். இப்ப முதல்ல இப்படி பாழாய் போய்விட்டதே என்று நினைத்து உங்க உள்ளத்துல துக்கம் வரணும். உங்க உள்ளத்துல என்ன வரணும்? துக்கம், வேதனை வரணும். ஐயோ, ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் பாழாய் போய்விட்டதே என்ற துக்கம் வரணும். இது வரலன்னா அந்த பாழாய் போனதை உங்களால சரி பண்ண முடியவே முடியும். முதல்ல உங்க உள்ளத்துல துக்கம் வரணுமே. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாம் போயிடுச்சு, ஆண்டவர் கொடுத்த வரங்கள் எல்லாம் போயிடுச்சு, ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம் எல்லாம் போயிடுச்சு, ஆண்டவர் கொடுத்த கிருபை எல்லாம் போயிடுச்சு, ஆண்டவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும் என்னை விட்டு போய்விட்டதே, என்னை விட்டு போய்விட்டதே, எல்லாவற்றையும் நான் இழந்து நிற்கிறேனே, எல்லாம் பாழாய் போனதே. நான் எவ்வளவு நன்றாய் இருந்தேன், ஒரு காலத்தில் எப்படி ஜெபம் பண்ணினேன், ஒரு காலத்தில் எப்படி பாட்டு பாடினேன், ஒரு காலத்தில் எப்படி ஊழியம் செய்தேன், ஒரு காலத்தில் நான் எப்படி நடந்தேன், எவ்வளவு பரிசுத்தமாய் ஒரு காலத்தில் இருந்தேன், எவ்வளவு உண்மை உள்ள மனுஷனாய் இருந்தேன், ஒரு காலத்தில் வாரத்திற்கு 5000 10,000 என்று சம்பாதித்தேன், அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னை விட்டு போய்விட்டதே என்கிற ஒரு துக்கம் முதல்ல உங்களுக்கு எனக்கும் வரணும். அல்லேலூயா. என்ன வரணும்? துக்கம் வரணும். அந்த துக்கம் வரணுங்க, அந்த துக்கம் வரணும். அந்த துக்கம் வந்தாதான் அடுத்தது நம்ம ஜெபமே பண்ணுவோம். எதை நம்ம இழந்திருக்கிறோம் அதை குறித்து ஒரு சிந்தை இருக்கா? எதையெல்லாம் நம்ம இழந்திருக்கிறோம், எதை நாம இழந்திருக்கிறோம், எதெல்லாம் நமக்கு நஷ்டமாயிருக்கு, எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில தோல்வியா இருக்கு, அதை குறித்து ஒரு கவலை இருக்கிறதா? அதை குறித்து ஒரு துக்கம் இருக்கிறதா? அதை குறித்து உங்களுக்கு ஒரு வேதனை இருக்கா? அது இருந்தாதான் ஜெபமே வரும். அந்த வேதனை இல்லைன்னா நீங்க இப்ப ஜெபத்துக்கு வந்திருக்கலாம், ஆனா உங்க உள்ளத்துல ஒரு துக்கத்தோடு பண்ணுகிற அந்த ஜெபத்தை ஆண்டவர் சீக்கிரம் கேட்டு பதில் கொடுப்பார். அதனால அந்த துக்கம் வரணுங்க. அடுத்தது, துக்கம் வந்த உடனே இவர் போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. பாவ அறிக்கை பண்ணி, ஐயோ எங்களுடைய பாவத்தினாலதான் எங்களுக்கு இந்த தோல்வி வந்தது, எங்க பாவத்தினாலதான் எங்க ஆசீர்வாதத்தை நாங்கள் கெடுத்து கொண்டோம், எங்கள் பாவத்தினாலதான் நாங்கள் அடிமையாய் வந்தோம் என்று உணர்ந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணினான். ஜெபம் பண்ணிவிட்டு திரும்பவும் அரண்மனை, இந்த நெகேமியாவை பற்றி நான் சொல்ல வேண்டுமானால், இந்த நெகேமியாவுக்கு ஒரு வேலை இருந்துச்சு. என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாரு சூச்சி? என்ன வேலைமா? பானை பாத்திரக்காரன். எந்த இடத்துல? ராஜாவுடைய அரண்மனையில ஒரு நல்ல வேலை. ராஜ அரண்மனையில வேலை. நமக்கெல்லாம் அப்படி ஒரு வேலை கிடைச்சா நல்லா தான் இருக்கும் இல்ல தேவி சிஸ்டர்? நமக்கு ஒரு அப்படி ஒரு வேலை கிடைச்சா, நீங்கெல்லாம் கலெக்டர் ஆபீஸ்ல வேலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கெல்லாம் டெய்லி கொண்டு வந்து உங்களுக்கு மனு கொடுப்போம். அல்லேலூயா. கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு வேலை இருந்துச்சுன்னா தேவி சிஸ்டருக்கு எப்படி இருக்கும்? நமக்கெல்லாம் கவலையே இல்லை. அல்லேலூயா. அந்த மாதிரி அவருக்கு வேலை கலெக்டர் ஆபீஸ்ல இல்ல, ராஜ அரண்மனையில வேலை. அது ராஜா பக்கத்துல, அதாவது அரண்மனையிலேயே கூட வேலை பல அறைகள் இருக்கும். கலெக்டர் ஆபீஸுக்கு கூட போனீங்கன்னா பல அறைகள் இருக்கும். அதுல ஒவ்வொரு அறையிலையும் ஒன்று விவசாய ஆபீஸ், இன்னொன்று தாசில்தார் ஆபீஸ், இப்படி இருக்கும். ஆனா கலெக்டருக்கு பக்கத்திலே உட்கார்ந்து வேலை செய்கிறது அதோட பாக்கியம்.
அதை விட ஆசீர்வாதம். ராஜா அரண்மனையில வாட்ச்மேன் இல்ல, அல்லது வேற வேலை இல்ல, ராஜாவுக்கு பக்கத்துல இருந்து ராஜாவுக்கே பான பாத்திரம் கொடுக்கிற ஒரு உன்னதமான வேலையில இந்த நெகேமியா இருக்காரு. இவ்வளவு நல்ல வேலையை செய்துட்டு இருக்கிற இந்த நெகேமியாவுக்கு என்ன வந்தது? துக்கம் வந்தது. அல்லேலூயா. நெகேமியாவுக்கு என்ன? தன்னை நினைச்சு துக்கமா? தன்னுடைய தேசத்தை நினைத்து துக்கம். தனக்காக அவர் துக்கப்படல, தனக்காக அவர் வேதனைப்படல, தனக்காக அவர் கவலைப்படல. தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய உள்ளத்துல ஒரு துக்கம் வந்தது. அந்த துக்கம் அது மட்டும் இல்ல. இப்ப நான் சொல்ல போறதான விஷயமே என்ன தெரியுமா? எப்படி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். போன பின்னாடி இப்ப ராஜா பார்த்து கேட்கிறாரு, நீ என்ன துக்கமா இருக்க? இது மனதின் துக்கம் தான், இது வியாதியின் துக்கம் அல்ல அப்படின்னு கேட்கும் பொழுது, இப்ப ஒரு விஷயத்த நான் சொல்றேன். இவர் இப்ப அந்த ராஜா கிட்ட என்ன விண்ணப்பத்தை கேட்டாலும் ராஜா கொடுக்கிறதுக்கு எப்படி இருக்கிறாரு? தயாரா இருக்கார். அல்லேலூயா. ராஜா பேசும்போதே தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் என்ன விண்ணப்பத்தை ஒண்ணு இல்லைங்க, மோசையை தூக்கி எந்த நதியில போட்டாங்க? எந்த நதியில் அபிஷா? நைல் நதி. நைல் நதி பத்தியா? நீங்கெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க, நான் தான் மறந்துட்டேன். அல்லேலூயா. நைல் நதியில போட்டாங்க. இந்த நைல் நதியில போட்ட அந்த மோசேயினுடைய குழந்தை இப்ப யார் கையில இருக்கு தெரியுமா? பார்வோனுடைய குமார். அந்த குழந்தைய பார்த்த உடனே இப்ப மிரியாமுக்கு இந்த பார்வோனுடைய குமாரத்தி கிட்ட பேசணுன்ற எண்ணம் எதனால வந்தது தெரியுமா? அவ பார்த்த பார்வையிலேயே என்ன பண்ணிட்டா? மிரியாம் கண்டுபிடிச்சிட்டா. அல்லேலூயா. இதே மாதிரிதான் நான் சொல்றேன், இந்த நெகேமியாவோடு அந்த அர்த்தசஷ்ட ராஜா பேசும்போதே தெரியும், தான் எதை கேட்டாலும் ராஜா இப்ப தருவார்னு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் இவர் ஏங்க பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணாரு? எவ்வளவு சூழ்நிலை சாதகமா இருந்தாலும் ஜெபம் பண்ணிதான் அந்த காரியத்தை நான் செய்வேன். அல்லேலூயா. ஜெபம் பண்ணிட்டு தான் இந்த காரியத்தை என்ன செய்வேன்? நான் செய்வேன். எல்லாம் எனக்கு அனுகூலமா இருந்தாலும் என் ஜெபத்தை நான் விட மாட்டேன். பெரும்பாலும் நம்ம எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணுவோம்? என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமா மாறினா ஜெபம் பண்ணுவோம். காய்ச்சல் அடிச்சாதான் நம்ம ஜெபம் பண்ணுவோம். சிலர் பல்லு வலிச்சாதான் ஜெபம் பண்ணுவோம். கஷ்டம் வந்தாதான் ஜெபம் பண்ணுவோம். கஷ்டமே வரலன்னா ஜெபம் பண்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. புரியல? நான் சொல்லட்டுமா? கஷ்டமே இல்லாத போது ஜெபிக்கிறவர்கள் தான் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் அனுகூலமா இருக்கும் போதே என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். எல்லாம் அனுகூலமா இருக்கும் போதே ஜெபிக்கணும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் போதே என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். எல்லாம் ஒரு நன்மை குறைவில்லாமல் இருக்கும் பொழுதே ஜெபிக்கணும். எதுக்கு பாஸ்டர் ஜெபிக்கிறது? நீங்க பூரணம் ஆயிட்டீங்க, ஆனா உங்களை மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் ஆசீர்வதிக்கப்படாம என்ன செய்யறாங்க? இருக்காங்க. அவங்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இப்ப நெகேமியா இடத்துல காணப்பட்ட ஒரு குணம், அவர் எல்லா வசதி வாய்ப்புகளோடு தான் இருக்கிறார். எல்லாம் அனுகூலமா தான் இருக்கு. ராஜாவும் அனுகூலமா தான் இருக்காரு. எவ்வளவுதான் அனுகூலமா இருந்தாலும் நான் ஜெபம் பண்ணாம எதையும் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. கம்பெனி எடுக்க போனா அனுகூலமான வழிதான். மிஷின் வாங்க போனா அனுகூலமான வழிதான். பணம் எங்கேயாவது கேட்டா உடனே பணம் திறந்து 10,000 ரூபாய் கேட்ட இடத்துல 20,000 ரூபாய் கொடுக்கறாங்க. அனுகூலமான வழிதான். எல்லாம் அனுகூலமா இருந்தாலும் நான் ஜெபத்தை விட மாட்டேன். நான் நல்லா படித்தாலும் ஜெபத்தை என்ன செய்ய மாட்டேன். நான் தான் நல்லா படிக்கிறேன், எதுக்கு ஜெபம் பண்ணணும்? அப்படி சொல்ல மாட்டேன். நான் நன்றாய் படித்தாலும் நான் ஜெபம் பண்ணுவேன்.
எனக்கு ஆண்டவர் எல்லாம் தந்திருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்? ஜெபிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அனுபவம் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு இருக்கா? இது யார் இடத்துல இருந்து தெரியுமா? நெகேமியா இடத்துல இருந்தது. எல்லாம் சாதகமா இருந்தா கூட ஜெபம் பண்ணிட்டு தான் கேட்கணும். என்ன பண்ணிட்டு தான் கேட்கணும்? ஜெபம் பண்ணிட்டு தான் நான் கேட்கணும். எனக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருந்தாலும் நான் ஜெபம் பண்ணிட்டு தான் கேட்கணும். இந்த ஜெபத்தை அவர் எவ்வளவு முக்கியத்துவப்படுத்தினார். ஒரு வசனத்தை வாசிச்சு பார்ப்போமா? உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உபாகமம் 47வது வசனம். சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மன மகிழ்ச்சி. அப்ப பரிபூர்ணமா இருந்தா எப்படி இருப்போம்? சந்தோஷமா இருப்போம். எல்லாம் கிடைச்சிட்டா ஆண்டவரை தேட வேண்டியது இல்லைல்ல. எல்லாம் கிடைச்சிட்டா எதுக்கு ஆண்டவரை தேடணும்? படிங்க டீச்சர். மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாய கர்த்தரை நீ சேவியாமல் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடு பாத்தீங்களா? இப்ப அந்த வசனம் நிறைவேறிடுச்சா? சகலத்தையும் ஆண்டவர் சந்தோஷமா தர்றாரு. எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு தர்றாரு. பணம் வேணுமா பணம் தர்றார், வேலை வேணுமா வேலை தர்றார், சுகம் வேணுமா சுகம் தர்றார். எல்லாம் சம்பூர்ணமா ஆண்டவர் கொடுக்கிறார் தாம் பிள்ளைகளுக்கு. ஆனா எல்லாத்தையும் வாங்கிட்டு நீங்க ஆண்டவரை சேவிக்கலன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாரா? எடுத்துருவார். எதுக்கு எடுக்கிறார் தெரியுமா? அப்பதான் நீ ஜெபம் பண்ணுவேன். எதுக்கு நமக்கு நஷ்டம் வருது தெரியுமா? எதுக்கு நம்முடைய ஆசீர்வாதம் எல்லாம் தடைப்படுது தெரியுமா? எதுக்கு தெரியுமா? கொடுத்தது கூட ஆசீர்வாதமா இல்லாம போகுது தெரியுமா? சரீரத்துல கூட சில நேரத்தில் சுகவீனம் ஏன் தெரியுமா வருது? உங்களுக்கெல்லாம் தெரியாது. நம்ம ஜபத்தை மறந்தோம், ஆட்டோமேட்டிக்கா காய்ச்சல் வரும். அதனாலதான் வரும்னு நான் சொல்லல. ஆனா அதுவும் ஒரு காரணம். ஜெபிக்க மறந்தால் இருக்கிற சுகத்தை ஆண்டவர் தூக்குவார். ஏன் தெரியுமா? அப்பொழுதுதான் நீ என்ன பண்ணுவ? ஜெபம் பண்ணு. அப்பதான் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் அக்கா ஜெபம் பண்ணுங்க அக்கா, உடனே போய் ஜெபம் பண்ணுவோம். ஆனா சகலமும் பரிபூர்ணமா இருக்கும் போதே நீ ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. சகலமும் ஆசீர்வாதமா இருக்கும் போதே நீ கர்த்தரை சேவித்தால் உன்னுடைய ஆசீர்வாதம் குறைவுபடவே படாது. எடுக்க மாட்டார். ஆண்டவர் கொடுத்தது என்ன செய்ய மாட்டாரு? எடுக்கவே மாட்டார். எடுக்கவே மாட்டார். நீதிமொழிகள் 30:9 சொல்லியிருக்கல, நான் பரிபூரணம் அடைகிறதினால் தேவன் யார் என்று நான் சொல்லாதபடிக்கு என்னுடைய படியை அன்றன்றைக்கு என்ன செய்யுங்க? அளந்து போடுங்க ஆண்டவரே. ஏன் தெரியுமா? ஆண்டவர் நமக்கு ஒரே நாள்ல உங்களை என்னை ஆசீர்வதிக்க கர்த்தரால் முடியும். ஆனால் ஆசீர்வதித்தால் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட அநேகர் ஆண்டவரை மறந்தது போல நீங்களும் நானும் மறந்து போயிடக்கூடாது என்பதற்கு தான் ஆண்டவர் அவ்வப்போது நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இல்லைன்னா ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண முடியும்? ஆசீர்வதிக்க அவரால முடியும். அவரால் ஆசீர்வதிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நெகேமியாவிடத்திலே காணப்பட்ட ஒரு குணம், அனுகூலமான நேரத்துல கூட ஜெபம் பண்ணி தான் அவர் செஞ்சாரு. இதே போல உங்க வாழ்க்கையில எல்லாம் சாதகமா இருந்தால் கூட நீங்க ஜெபம் பண்ணிட்டு தான் செய்யணும். அப்படி நீங்க ஜெபம் பண்ணிட்டு செஞ்சா உங்களுக்கு ஒரு நன்மை என்ன செய்யாது? குறைவுபடவே படாது. அடுத்தது இரண்டாவது ஒரு காரியம் நெகேமியாவிடத்திலே காணப்பட்டது. நான் ஆரம்பத்துல சொன்னது போல அவருடைய உள்ளத்துல ஒரு துக்கம் இருந்தது. அவருடைய உள்ளத்துல என்ன இருந்துச்சுங்க? துக்கம் 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 இருந்துச்சு. அவர் தனக்காக துக்கப்படவே இல்லை. தனக்காக துக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஒரு போஸ்டிங்ல இருந்தோன்னா நம்முடைய வளர்ச்சியை மட்டும்தான் பார்ப்போம், நம்முடைய உயர்வை மட்டும்தான் பார்ப்போம், அல்லது நமக்கு வேண்டியவங்களுடைய உயர்வை மட்டும்தான் பார்ப்போம். ஆனா நெகேமியா
தனக்காக ராஜாவிடத்தில் கேட்டாரா? கேட்கவே இல்லை. இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? கேளுங்க, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா எனக்காக மட்டும் நான் ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாய் நான் இருக்கக்கூடாது. நான் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம யாருக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும்? மற்றவர்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டும். டீ போடுறவங்க போடுங்க. மற்றவர்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியமாறு. அதாவது இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க, நாம நமக்காகவே துக்கப்படுகிறவர்களா இருக்கக்கூடாது. ஏன் சிஸ்டர் துக்கமா இருக்கீங்க? பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க பாஸ்டர். ஏன் சிஸ்டர் துக்கமா இருக்கீங்க? ஒரு 1000 ரூபாய் தொலைச்சிட்டேன் பாஸ்டர். ஏங்க துக்கமா இருக்கிறீங்க? ஐயோ இதெல்லாம் நஷ்டமாயிடுச்சு. இது நமக்காக உண்டாக்குகிற ஒரு துக்கம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுக்காகவும் தேவனுடைய காரியங்களுக்காகவும் நீங்க துக்கப்படணும். அல்லேலூயா. நீங்க மற்றவர்களுக்காக துக்கப்படணும். யாருக்காக துக்கப்படணும்? மற்றவர்களுக்காக நீங்கள் துக்கப்படணும். மற்றவர்களுக்காக நீங்க அழணும். ஆண்டவருடைய காரியங்களுக்காக அழணும். ஆண்டவருடைய சித்தத்துக்காக அழணும். அதுதான் தெய்வீக சுபாவம், அதுதான் தெய்வீக குணம். நம்முடைய துக்கம் நமக்கானதாக இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்காக நம்ம துக்கப்படணும். அல்லேலூயா. நெகேமியா யாருக்காக துக்கப்பட்டார்? தேவனுடைய தேசத்துக்காகவும் அந்த நகரத்துக்காகவும் அது பாழாய் போனதற்காகவும் அவர் துக்கப்பட்டது போல நம்முடைய துக்கமும் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நெகேமியா ஆசீர்வாதமாய் இருக்கும்போதே ஜெபிக்கிற நெகேமியா. அடுத்தது நெகேமியா தன் தேசத்துக்காக துக்கப்படுகிற ஒரு நெகேமியா. இதே ஒரு குணம்தான் ஆண்டவராகிய இயேசுவிடத்திலும் என்ன செய்தது? இருந்தது. ஏசாயா 53:3 வாசிங்க. ஏசாயா 53:3. பாத்தீங்களா? ஆண்டவராய் இயேசு எப்படிப்பட்டவராய் இருந்தாரா? துக்கம் நிறைந்தவராய். இவரை பற்றி நான் சொல்லட்டுமா? இவர் பரலோகத்தில் எப்படி இருந்தாராம் தெரியுமா? நீதிமொழிகளில் போட்டிருக்கு, அவர் தேவனுடைய சமூகத்திலே செல்ல பிள்ளைகளாயிருந்தார். அவர் மனு மக்களோடு எப்படி இருந்தார்? மகிழ்ந்து கொண்டிருந்தார். ஆண்டவராய் இயேசுக்கு பரலோகத்தில் ஏதாவது ஒரு குறைவு இருந்துச்சா? ஒரு குறைவும் இல்லை. அவர் ராஜகுமாரனாய் இருந்தார். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய குமாரனாய் இருந்தார். அவர் பூமிக்கு வந்து எதுக்காக துக்கப்படணும்? யாருக்காக துக்கப்படணும்? யாருக்காக அவர் அழணும்? யாருக்காக அந்த வேதனையை சகிக்கணும்? யாருக்காக அவர் துக்கப்பட்டார்? தனக்காகவா? நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டதுனால அவர் துக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் அவரை அமிழ்த்தினதுனாலே அவர் துக்கப்பட்டார். இன்னும் சொல்ல போனா அவர் நமக்காக தான் என்ன பண்ணாரு? துக்கப்பட்டார். இயேசு யாருக்காக துக்கப்பட்டார்? உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் துக்கப்பட்டார். ஆனா நாம என்ன தெரியுமா நினைச்சோம்? அவர் தேவனால் வாதிக்கப்பட்டு தேவனால் அடிக்கப்பட்டார் என்று நாம் எண்ணினோம். ஆனால் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நாம என்ன நினைச்சிருந்தோம் தெரியுமா? அவர் யாருக்காகவோ அடிக்கப்பட்டார். யாருக்காகவோ அல்ல, நமக்காக தான் அவர் துக்கப்பட்டார். ஆனா நம்முடைய முகத்தை அவரை விட்டு என்ன செய்தோம்? மறைத்து கொண்டோம். அவரை அசட்டை பண்ணினோம். யார் அசட்டை பண்ணோம்? எந்த நிலைமையில தெரியுமா அசட்டை பண்ணோம்? அவர் துக்கப்பட்ட நேரத்துல நம்ம அவரை அசட்டை பண்ணினோம். எந்த நேரத்தில் அசட்டை பண்ணோம்? துக்கப்பட்டு இருந்த நேரத்துல நாம அவரை அசட்டை பண்ணினோம். எங்க இருக்கு தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் வாசித்து பாருங்களேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
26ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு என்ன அடைகிறாரு? துக்கம் அடைகிறார், வியாகுலப்படுகிறார். அடுத்த வசனம் படிங்க. என் ஆத்துமா துக்கம் கொண்டு இருக்கிறது, நீங்க இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே படிங்க சார், இனிமேதான் இருக்கு. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு. இருங்க டீச்சர், சரி படிச்சிருங்க அந்த வசனம். இப்ப சொல்றேன் பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்லிட்டு போனாரு? ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனார். ஆனா இவங்க ஜெபம் பண்ணாங்களா? பண்ணல. காரணம் என்னன்னா தூக்கம். நான் கேட்கிறேன், ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு கிடைக்க போகுது, அல்லது ஒரு பெரிய சோதனை வரப்போது, அதில் காப்பாற்றப்பட போறோம். அப்ப நமக்கு தூக்கம் வருமா? வரவே வராது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லிட்டு போனார் தெரியுமா? என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது. அப்படின்னா என்ன தெரியுமா? நான் இப்ப சாக போறேன், இப்ப நான் சாக போறேன். நமக்கு அருமையான ஒரு ஆள் சொல்லுது, மகனே மகளே, இன்னொரு ஒரு 2 மணி நேரத்தில் நான் சாக போறேன் அப்படின்னு சொன்னா நமக்கு தூக்கம் வருமா? வராது. ஆனா சீஷர்களுக்கு எப்படி தூக்கம் வந்தது? காரணம் என்ன தெரியுமா? அந்த சூழ்நிலையில சீஷர்கள் அவருடைய வார்த்தையை என்ன செஞ்சாங்க தெரியுமா? அசட்டை பண்ணினார்கள். அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினார்கள். அன்றைக்கு ஏசாயாவிலே எழுதப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் இங்கே என்ன செய்கிறது? நிறைவேறுகிறது. அசட்டை பண்ணினார். அசட்டை பண்ணாம இருந்தா அவர்கள் ஜெபம் பண்ணியிருப்பார்கள். அசட்டை பண்ணாமல் இருந்திருந்தால் அவர்கள் ஜெபித்திருப்பார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அசட்டை பண்ணுகிறோமா? ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறோமா? ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறோமா? ஆனால் நெகேமியா ஆண்டவருடைய வார்த்தையை என்ன செய்யவில்லை? அசட்டை. என்ன வார்த்தை தெரியுமா? நகரம் இடிக்கப்பட்டது என்கிற வார்த்தை, எல்லாம் பாழாய் போய்விட்டதே என்கிற அந்த வார்த்தையை நெகேமியா அசட்டை பண்ணவில்லை. அசட்டை பண்ணாதவராய் அவர் துக்கமாய் இருந்து காரியத்தை ஜெயமாக மாற்றிக்கொண்டார். இன்றைக்கு நாம் கர்த்தரை அசட்டை பண்ணுகிறோமா? கர்த்தருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணுகிறோமா? கர்த்தருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணுகிறோமா? நான் ஒண்ணு சொல்றேன், எல்லாம் பாழாய் போகும்போது உங்களுக்கு துக்கம் வரணும். ரோமர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். ரோமர் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். எனக்கு மிகுந்த, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்னது? மிகுந்த துக்கம். படிங்க. இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. பொய்யல்ல, உண்மையை சொல்லுகிறேன். மாம்சத்தின்படி பாத்தீங்களா? இவருக்கு என்ன துக்கம் தெரியுமா? தன் சகோதரர் ரட்சிக்கப்படலன்னு துக்கம். அல்லேலூயா. யார் ரட்சிக்கப்படலன்னு துக்கம்? சகோதரர்கள் ரட்சிக்கப்படலன்னு துக்கம். இப்ப நான் உங்களுக்கு இதை புரியுற மாதிரி சொன்னா, நம்முடைய சபைக்கு வர ஒரு ஆத்துமா இடறி போய் ஆண்டவரை ஆராதிக்காம இருந்தா உங்களுக்கு என்ன வரணும்? துக்கம் வரணும். ஐயா, என்னங்கய்யா வரணும்? துக்கம். எதுக்கு?
நம்முடைய சகோதரரில் ஒருவன் ஆண்டவரை விட்டு விலகி போனால் யாருக்கு துக்கம் வரணும்? நமக்கு துக்கம் வரணும். நம்முடைய சகோதரரில் ஒருவன் ஆண்டவரை தேடி வராமல் இருந்தால் நமக்கு என்ன வரணும்? துக்கம் வரணும். அல்லேலூயா. தூக்கம் வரக்கூடாது. நமக்கு துக்கம் வருதா தூக்கம் வருதா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. துக்கம் வரணும். அவன் நரகத்துக்கு போவான், அழிஞ்சு போவான், கெட்டு போவான். அந்த ஆத்மா எரிகிற கொல்லிக்கட்டை, அது எரிந்து போகும். அதை நினைச்சு உங்களுக்கு துக்கம் வரணும். அப்படி ஒரு துக்கம் வந்தா நேரம் நீங்க ஒவ்வொரு ஆளும் எத்தனை ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணியிருப்பீங்க தெரியுமா? உங்களுக்குள்ள அந்த துக்கம் வருதா? நெகேமியாவுக்குள்ள துக்கம் வந்தது, பவுலுக்குள்ள துக்கம் வந்தது, இயேசுநாதருக்குள்ள துக்கம் வந்தது. ஆனா உங்களுக்கு மட்டும், உனக்கு எனக்கு மட்டும் துக்கமே வராதனாலதான் நல்ல நிம்மதியா என்ன பண்றோம்? தூங்குற நிலையில சொல்லுங்க. சரி, தூங்கல போல இருக்கு. அல்லேலூயா. ரைட். சரி, அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில இந்த துக்கம் நிறைந்தவர்களாய் மாறினார். இயேசுவுக்காக நம்ம துக்கம் அனுபவிக்க வேண்டும். இயேசுவுக்காக. சரி, அடுத்தது இன்னொரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிச்சிடுறேன். இவரிடத்துல காணப்பட்டது எல்லாம் சாதகமான சூழ்நிலையிலும் ஜெபம் பண்ணி தான் கேட்டார். அடுத்தது ஆண்டவருடைய நகரத்துக்காக துக்கப்பட்டார். ஆண்டவருடைய காரியத்துக்காக துக்கப்பட்டார். அடுத்தது வாய்ப்பை சரியாய் பயன்படுத்தி கொண்டார். அல்லேலூயா. வாய்ப்பை என்ன பண்ணாரு? சரியா பயன்படுத்தி கொண்டார். அதுக்கு வசனம் என்ன தெரியுமா? இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ள இவன் எவனும் உம்மை நோக்கி என்ன பண்ணுவான்? விண்ணப்பம் பண்ணுவான். ஆண்டவர் சகாயம் பண்ணுகிற ஒரு நேரம் இருக்கிறது, ஒரு காலம் இருக்கிறது. அதை சரியாய் ஆண்டவருடைய பிள்ளைகள் பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும்? ஆண்டவர் நமக்கென்று சகாயம் செய்கிற காலத்தை, வாய்ப்புகளை, ஆண்டவர் கொடுக்கிற வாய்ப்புகளை சரியாய் பயன்படுத்தணும். ஆண்டவர் கொடுக்கிற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தணும். அப்படி நாம பயன்படுத்தாவிட்டால் நமக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்பினால ஒரு பிரயோஜனமே இல்லை. இவர் வாய்ப்பை, யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு நெகேமியாவுக்கு என்ன செஞ்சது? கிடைச்சது. என்ன வாய்ப்பு? ராஜ அரண்மனையில வேலை செய்கிற அந்த பாக்கியத்தை எதற்காக அவர் பயன்படுத்தினார்? எருசலேம் நகரம் கட்டப்படுகிறதற்காக பயன்படுத்தினார். தேவ ஆலயம் கட்டப்படுகிறதற்காக பயன்படுத்தினார். உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் எதை கட்டப் போகிறீர்கள்? போன ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணேன். எதை கட்டணும்? எதை கட்டணும்? தேவனுடைய ஆலயத்தை நீங்கள் கட்டணும். அல்லேலூயா. அதை பயன்படுத்துங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல வாய்ப்புகளை சரியாய் பயன்படுத்தி தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுங்கள். அல்லேலூயா. சபையை கட்டுங்கள். சபையை கட்டுங்கள். வாய்ப்பை சரியாய் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க கூட இப்ப ஜெபம் பண்ணிட்டு போறீங்க. என்னத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு போறீங்களோ அப்ப கர்த்தர் உங்களுக்கு புது வழியை திறப்பார். அந்த வழியை அப்படியே பிடிச்சுக்கோங்க. அல்லேலூயா. அந்த வழி என்ன செய்யணும்? அப்படியே பிடித்துக் கொள்ளுங்கள். அதை வாய்ப்பை அப்படியே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாய்ப்பை விட்டுறாதீங்க. அதுக்கு உதாரணத்துக்கு நான் வசனம் சொல்றேன், கேளுங்க. எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீ இப்படிப்பட்ட காலத்தில் உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை. எந்த காலத்துல? இந்த மாதிரி நேரத்துல நீ உதவியா இருக்கிறதற்காக உனக்கு இந்த உயர்வு கிடைத்திருக்கலாமே. நானும் உங்களை பார்த்து கேட்கிறேன்,
உங்களை ஆண்டவர் ஒரு இடத்துக்கு கொண்டு போனாருன்னா கொண்டு போனதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நோக்கம் இல்லாம எங்கேயும் என்ன ஆண்டவர் கூட்டிட்டு உங்களை மட்டும், ஆண்டவர் பிள்ளைகளை மட்டும், ரட்சிக்கப்பட்டவர்களை மட்டும், நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், உங்க சித்தி வீட்டுக்கு கூட்டிட்டு ஆண்டவர் போனாலும் ஒரு நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, கூட்டிட்டு போக மாட்டார். உங்க பெரியம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போனாலும் சித்தம் இல்லாமல் கூட்டிட்டு போக மாட்டார். கம்பெனியில கொண்டு போய் வேலையில ஜாயின் பண்ணாலும் ஒரு நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் செய்யவே மாட்டார். செய்வாரா? செய்ய மாட்டார். அப்ப என்ன நோக்கம்? எஸ்தருக்கு ராஜமேன்மை கொடுத்தது என்ன நோக்கம் தெரியுமா? யூதர்களை விடுதலையாக்கும்படியாக. அல்லேலூயா. உங்களுக்கு கம்பெனியில ஒரு சூப்பர்வைசர் ஆண்டவர் வச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமா? அங்க எத்தனையோ பாவிகள் இருக்கிறார்கள், அவர்களை விடுதலையாக்கும்படியாக. அவர்களை நீங்க என்ன பண்ணணும்? எப்படி விடுதலையாக்க போறீங்க? ராஜாவிடத்தில் பேசுங்கள். அந்த அழிந்து எஸ்தர் எங்க பேசினாள்? ராஜாவிடத்தில் பேசினாள். நமக்கு ஒரு ராஜா இருக்கார். அவர் யாரு? ஆண்டவர். எங்க கம்பெனியில இந்த சிங்கர் டெய்லர் ஒரு பொண்ணு வரா, அவ வாழ்க்கையில பெரும் பாவியா இருக்கிறா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தங்க கூட வரா. ஏசப்பா, இந்த பாவியை நீங்க ரட்சிக்கணும் ஏசப்பா என்று நீ ராஜாவிடத்தில் பேசு. அதற்காக தான் ஆண்டவர் அந்த கம்பெனியில உங்களை கொண்டு போய் இருக்கிறார். நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் கொண்டு போகவே மாட்டார். சரியான வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு பாவியை ஆண்டவருக்குள் கொண்டு வா. சரியான வாய்ப்பை பயன்படுத்தாவிட்டால் அங்க சொல்லியிருக்கு, அது அம்போ பரிதாபம். ரைட், கொஞ்ச நேரம் கடைசியா ஒரு வசனத்தை நான் வாய்ப்பை பயன்படுத்தினதை பற்றி சொல்லிடுறேன். தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். இப்ப தானியேலோ என்றால் தானியேலுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. தானியேலுக்கு என்ன வேலை கிடைச்சது? ராஜாவின் கொலு மண்டபத்தில் ஒரு வேலை கிடைச்சது. எதனால கிடைச்சதுனால மேல் பகுதியில எழுதியிருக்கு. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னதுனால பதவி கிடைச்சது. தனக்கு மட்டும் பதவி கிடைச்சதுன்னு தானியேல் போகல, தான் கூட இருக்கிறவங்களுக்கு என்னத்தை வாங்கி கொடுத்தாரு? பதவியை வாங்கி கொடுத்தார். நான் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைக்க கூடாது. நம்ம கூட இருக்கிறவங்களை என்ன செய்யணும்? அப்படிப்பட்டவங்களுடைய ஜெபம் தான் கேட்கப்படும். அப்படிப்பட்டவங்களுடைய ஜெபம் தான் என்ன செய்யப்படும்? கேட்கப்படும். நான் நல்லா இருந்து போதும்னு நினைக்காதீங்க. என் கூட இருக்கிறவங்கள என்ன செய்யணும்? நல்லா இருக்கும். எனக்கு இங்க பணம் கிடைச்சா போதும்னு நினைக்காதீங்க. என் கூட இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வீட்டுல போய் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு ஆண்டவர் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும்னு நீங்க ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கிறவங்க எல்லாம் யாரு? அல்லேலூயா. சகோதரிகள் எல்லாம் ஜெபம் பண்ணலையா? அல்லேலூயா. என்னத்துக்காக ஜெபம் பண்றீங்க? என் கூட இருக்கிற மற்ற விசுவாசிகள் எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் அவங்களுக்கும் கிடைக்கணும். ஏசப்பா, இன்னைக்கு எனக்கு இந்த கம்பெனியில வேலை கிடைச்சது, வேலை இல்லாம அலைஞ்சேன். என்ன மாதிரி இன்னும் எத்தனை பேர் வேலை இல்லாம அலையிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கணும்? வேலை கிடைக்கணும். அல்லேலூயா. அப்படி அதான் ஜெபம், அதான் வேண்டுதல், அதான் விண்ணப்பம். எனக்கு வேலை கிடைச்சது போதும், இனிமே நான் ஜெபத்தை நிறுத்திடுறேன். நான் வீடு கட்டி என் சொந்த வீட்டுல குடியிருக்கிறது போல என்னுடைய சகோதரனும் சகோதரியும் வீடு கட்டி சொந்த வீட்டுல குடி இருக்கணும். ஜெபம் பண்ணு, அப்படி ஜெபம் பண்ணு, அப்படி ஜெபம் பண்ணுங்க, அப்படி ஜெபம் பண்ணுங்க. நான் அவங்க அப்படி சொந்த வீட்டுல இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைங்க நல்லா கல்யாணம் பண்ணி பிள்ளைகள் பேத்தி எல்லாம் எடுத்துட்டேன். அதே போல என் சகோதரியும் தான் மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம் பண்ணி நல்ல பேரம் பேத்தி எடுக்கணும் ஏசப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அதுதாங்க நெகேமியாவுடைய ஜெபம், அதுதான் பரிசுத்தவான்களுடைய ஜெபம்,
அதுதான் எஸ்தருடைய ஜெபம், அதுதான் தானியேலுடைய ஜெபம். அந்த ஜெபத்துக்கு தான் உடனே பதில் கிடைச்சது. ஹல்லேலூயா. இப்ப நெகேமியாவின் புத்தகத்துக்கு வந்துருங்க. 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதுக்கு பதில் என்ன வந்துச்சு? படி. ராஜா அனுப்புறதுக்கு விருப்பமானதுக்கு காரணம் எது தெரியுமா? ராஜா சரி நீ போயிட்டு வான்னு சொல்ற அளவுக்கு அவன் நினைக்கிறதுக்கு காரணமா அமைஞ்சது எது? ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாத்தீங்களா, ஒரு தோல்வியில ஆண்டவர் நெகேமியாவுடைய ஜெபத்தின் மூலமா வெற்றியை கொடுத்தார். உங்க வாழ்க்கையில கூட தோல்வியில உங்க ஜெபத்தின் மூலமா உங்க குடும்பத்துல ஒரு வெற்றி கிடைக்க போகுது. ஹல்லேலூயா. தோல்வியில உங்க ஜெபத்தின் மூலமா இந்த தேசத்துக்கு என்ன கிடைக்க போகுது? ஒரு வெற்றியை ஆண்டவர் கொடுக்க போகிறார். உங்க ஜெபம் ஒரு மாபெரும் வெற்றி. ராஜாக்களுடைய இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? மாற்றிடுவார். ஹல்லேலூயா. ராஜாக்களுடைய இருதயமே என்ன செய்யப்படும்? உங்க ஜெபத்தின் மூலமாய் மாற்றப்படும். தேவனுடைய சித்தத்தை ராஜாக்கள் செய்வார்கள். ராஜாக்களே தேவனுடைய சித்தத்தை செய்யற மாதிரி ஆண்டவர் என்ன செய்வார்? மாற்றி. அதுக்கு நாம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். நன்றாய் நாம ஜெபிக்கணும். கர்த்தர் உதவி செய்வாராக. நாம எல்லாம் ஒரு அடி பாட்டு